வணக்கம். ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், தெரிந்த ஒரு முகம், விழுப்புரம் மாவட்ட செயலாளர், மற்றபடி இப்போதைக்கு மாநிலங்களவை உறுப்பினர், எம்பியாவும் இருக்கிறார், ராஜ்யசபா உறுப்பினராக, முன்னாள் அமைச்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட தகுதிகளை கொண்ட ஒரு நபர், அதிமுக நபர் சி.வி. சண்முகம். இன்னைக்கு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில் நம்பர் 1 இருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி எந்த ஒரு கண்டன குரலையோ எந்த ஒரு சஸ்பென்ஸ், கட்சியை விட்டு நீக்கி வைக்கின்றேன் ஒரு 6 மாதத்துக்கு, மற்றபடி அந்த நபர் சி.வி. சண்முகம் ஏதோ வாயில் ஃப்ளோவாக வந்துருச்சுங்க, நயன்தாரா அப்படிங்கிற வார்த்தை. ஆமாம், வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தெரிவிச்சுட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிருமா? இல்லை, இதுக்கு முன்னாலேயே அது மாதிரி பேசியிருக்கிறார், ஏகப்பட்ட குடும்பங்களில் கூட்டங்களில் பேசியிருக்கிறார். அதன் அடிப்படையில் வரிசையாக அந்த மாதிரி இவருடைய பேச்சுக்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான விஷயமா இருந்துகிட்ருக்கு. அதாவது பெண்களின் பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்பில் பாதுகாப்பை வலியுறுத்தி திமுகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் அப்படிங்கிற பேரில் அதிமுக, மற்றபடி ஒருத்தவங்க பாஜக, மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க பெண்கள் நிறையா சேர்ந்துருக்கிறாங்க அந்த கூட்டத்தில். அதில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் தானே அதிமுக சி.வி. சண்முகம் பேசுகிறார். எல்லாரும் பேசி முடித்த சமயத்தில் அவரும் பேசுகிறார். பேசுகிற சமயத்தில் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரா, மற்றபடி சொல்கிறாரு, அவன் தான் ஃப்ளோவாக வந்துருச்சுங்க. அது ஃப்ளோவாக அப்படின்னா அப்புறம் என்ன அம்மாங்கிற இடத்துல மனைவியாக நடந்து கொள்ள முடியுமா? அதெல்லாம் பல விதமான கேள்விகள் இருக்குது. என்ன அம்மாவை மனைவியாக நினச்சி ஏதாவது கூப்பிட முடியுமா? ஃப்ளோவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மன்னித்து கொள்வார்களா? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இன்று உயிரோடு ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த அம்மையார் இருந்திருந்தால் கட்டாயமாக சி.வி. சண்முகம் இன்னைக்கு கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் விட்டு நீக்கியிருப்பார். ஆனால் எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் முடியல. ஏன்னா அவரு ஒரு முடியாத ஒரு நபராக தான் இருந்துட்டு இருக்கார். பாஜகவை நம்பி கை கூலியாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற சமயத்தில் சி.வி. சண்முகத்தெல்லாம் கட்சியை விட்டு நீக்கவே முடியாது, சஸ்பென்ஸ் கூட பண்ண முடியாது. பண்ணினார்னா எடப்பாடி கோவிந்தா தான் அந்த அளவுக்கு. அதாவது பேச வேண்டியதான் ரொம்ப ஆபாசமாக நயன்தாராவை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கள். அதாவது திமுக திட்டங்களை கேலி செய்கிறாராம். அந்த மாதிரி அந்த பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேச, இத்தனைக்கு பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் அதிமுக நடத்துது. ஆமாம், அவங்கள வகையிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சி.வி. சண்முகம் வகையில் பேசியிருக்கிறார். அதாவது அப்துல் கலாம் கனவு காண சொன்னார், ரைட்டு. ஆனால் மு.க. ஸ்டாலின் அப்படி இல்லை, ஒரு படி மேலே போய் நீங்கள் கனவை சொல்லுங்க, நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்னு போட்டு சொல்கிறாரு. எனக்கு நயன்தாரா வேணும். நயன்தாரா ஸ்டாலின் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா அப்படின்னு பேசுகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய சில பெண்கள் சிரித்தார்களான்னு தெரியல, மற்றபடி ஏகப்பட்ட பேர் கூட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் முடிந்ததுக்கு பின்னால் முகத்தை சுழித்து கொண்டு சென்றார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல். அதே மாதிரி தான் அதே விழுப்புரம் பூத் கமிட்டி மீட்டிங்லையும் பேசினார் ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னால். அதாவது திமுக அரசு இலவசங்களை அள்ளி அள்ளி கொடுக்குது, இப்படியே போச்சுன்னா ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி கூட கொடுப்பாங்க அப்படின்னு பேசினார். அதுவும் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்தது. அதே மாதிரி மீண்டும் விழுப்புரம் அதே அதிமுக கூட்டம் நடக்கிற சமயத்தில் இந்த சமீபத்தில் ஒரு 5000 போட்டார் பார்த்தீங்களா, ஒரு மாதத்துக்கு முன்னால் 3 மாத அமௌண்ட்டை ஒன்றா சேர்த்து ப்ளஸ் 2000 சேர்த்து 5000 போட்டார் பாருங்கள் மு.க. ஸ்டாலின். அதன் அடிப்படையில் 3000 போட்டார். சி.வி. சண்முகம் பேசுகிறார், 3000 போட்டுட்டாரு, 3 மாத காசு, ரைட்டு, ஓகே. எதுக்கு 2000 இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்துருவார்? 2000 வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன ஒரு ஊட்டிக்கு போகிறது, கொடைக்கானல் போகக்கூடிய சமயத்தில் ஒரு பெண் தான் புருஷனை கூட்டிகிட்டு போக முடியுமா? இல்லை புருஷனோட கணவனோட
இது இது தன் கணவனுடைய சக்களத்தையை கூட்டிகிட்டு போக முடியுமா, இல்லை தன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போக முடியுமா? மற்றபடி வந்து தான் புருஷனுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு இல்லையா, அதை கூட்டிகிட்டு போக முடியுமா? சின்ன வீடை புருஷனோட சின்ன வீடை செட்டப்பை ஸ்டெப்னியை கூட்டிகிட்டு போக முடியுமா? எப்படிலாம் பாருங்கள் பேச்சு. இந்த மாதிரிலாம் பேசினார். அது ஒரு நேரம். அதுக்கு அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்போசிட்டு வந்தது. அதன் அடிப்படையில் ஜெயலலிதா மறைஞ்சப்பயே சில ஒரு சைகையெல்லாம் காட்டினார். ஆமாம், மது போதையில் இருந்தார் ஜெயலலிதா. அம்மையார் மறைந்ததுக்கு அந்த ரேஞ்சில் வந்து கூட்டத்தில் பேசக்கூடிய சமயத்தில் சில ஆபாசமான சைகை கூட காட்டினார். ஏன் சமீபத்தில் மோடியை கூட ஒரு காமெடியாக பேசினார். அதாவது வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா வங்கி கடன்களை நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா மேலே வந்து மோடி இருக்கார், மோடிஜி இருக்கிறார். ஆமாம், அவர் ஜீம்பூம்பாஜி. ஜீம்பூம்பான்னு சொன்னால் அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஜீம்பூம்பான்னு சொன்னாலே கம்ப்ளீட்டாக எல்லாமே போயிடும். ஏன்னா வங்கி கடனை நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டு ஒரு காமெடி பீஸு. ஆமாம், இவர் சிவி சண்முகம் காமெடி பீஸா இல்லை மோடியை காமெடி பீஸாக மாற்றுறாரா அப்படிங்கிறது தெரியல. சுத்தமாக மோடியை காமெடி பீஸாக மாற்றி அது ஒரு ஜோக்கு. அப்புறம் இன்னொன்று சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா லஞ்ச ஒழிப்பு, போலீஸார் வீட்டுக்குள்ளேயே அவர் லஞ்சம் வாங்கினா நாங்கள் செக் பண்ணுவோம், அவங்க வீட்டையும் நாங்கள் செக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு லஞ்ச போலீஸாருடைய சட்டையை பிடிச்சி நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்லாம் பலவிதமான ஒரு பேச்சுக்கள். அப்புறம் மு.க. ஸ்டாலின் அந்த மற்ற திமுக ஆட்சியில் உங்களுடன் ஸ்டாலின், மற்றபடி இது இல்லம் தேடி மருத்துவம், மற்றபடி ஏகப்பட்ட முகாம்கள் போட்டாங்க இல்லையா. அதன் அடிப்படையில் வந்து அப்போ ஒரு சர்ச்சைக்கு உண்டான பேச்சு. அதாவது வந்து உங்கள் உடல் உறுப்புகளை திமுக காரங்க திருடிட்டு போயிடுவாங்க, அதனால் அந்த முகாம்களுக்கெல்லாம் போகாதீர்கள் அப்படின்னு அது ஒரு பேச்சு. இதெல்லாம் டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் உண்மையிலே வந்து ஃபுல் போதையிலே என்றைக்குமே இருந்து கொண்டிருப்பாரா சிவி சண்முகம், அல்லது இவருடைய பேச்சுக்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட ஏதோ ஒரு நேரம் 2 நேரம் பேசலாம், மீண்டும் வந்து ஒரு கண்டனங்கள் வருது, திரும்ப திரும்ப அதவே பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அப்புறம் இவருடைய நிலைப்பாடு என்ன? அப்போ இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தினுடைய நிலைமை என்ன? பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? ஆட்சியில் இல்லாதப்பயே முன்னாள் அமைச்சராக இருக்கிறப்பயே இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு அதிமுக நபர் இவர் வந்து ஆட்சிக்கு ஆட்சியில் இருந்தப்ப எந்த அளவுக்கு நாதாரித்தனமாக மற்றபடி என்னென்ன நடந்து கொண்டிருப்பார், பேசுவது அப்புறம் பெண்கள் வகையில் எந்த அளவுக்கு மைனஸாக நடந்திருப்பார். நல்லா யோசிக்கணும். ஒரு நடிகை நயன்தாரா, அந்த அம்மாவை அந்த நடிகை டச் பண்ணி பேசக்கூடிய அளவுக்குன்னா வேறு விதமாக எத்தனையோ வழிகள் இருக்கு. நயன்தாரா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான். நல்லா யோசிக்கணும். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னால் இருந்த ஜெயலலிதா அம்மையார் ஒரு நடிகை தான். அதை யோசிக்கணுமா இல்லையா? நடிகையை கேலியாக பார்க்கக்கூடியவர்கள் அப்புறம் ஜெயலலிதா அம்மையாரையும் இவர்கள் கேலியாக பார்க்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. அப்போ நயன்தாராவே மதிக்காதவங்க ஜெயலலிதா அம்மையார் எந்த அளவுக்கு மதிச்சிருப்பாங்க, அந்த மாதிரியும் நடிகை அப்படிங்கிற மோட்டிவ்லாம் பார்த்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கட்சியில் வச்சு என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி பாஜகவோட கூட்டணி வச்ச வகையில் சிறுபான்மை ஓட்டு கோவிந்தா செதறி போச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ பெண்கள் ஓட்டும் சுத்தமாக அதிமுகவும் விழாது. ஆமாம், இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. கட்டாயமாக பெண்கள்லாம் வந்து இதற்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. மாதர் சங்கமே ஏகப்பட்ட கண்டன குரலை எழுதிட்டாங்க. தென்னிந்திய இதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு போட்டு கண்டன குரல் கொடுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அவர்களே வந்து மாதர் சங்கமே கடிதமே எழுதி மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கேவலம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மாதர் சங்கமே ஒன்றாக எதிர்க்கக்கூடிய ஒரு சமயத்தில் கட்டாயமாக வந்து வரக்கூடிய காலங்கள் இந்த 2026 போயிட்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பெண்கள் வகையில் மிகப்பெரிய ஒரு அடி இருக்குது. ஆமாம், அதன் அடிப்படையில் வந்து சிவி சண்முகத்துக்கு ஆப்போசிட்டாக நடிகை நயன்தாரா நடித்த அந்த அறம் படத்தினுடைய சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கும் மற்றபடி என்ன மக்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட பாதாள சாக்கடைகளையும் மூட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகத்தை குறிப்பிட்டு காட்டுவது போன்ற முன்னால் பேசிய படத்தினுடைய நயன்தாராவினுடைய வசனத்தை இன்னைக்கு போட்டு பல பேர் வந்து இன்னைக்கு கிழின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும்
இது ரொம்ப ஆபாசமான விஷயம்தான். ஏன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அதிமுக வகையில், எதுவுமே இல்லை. அதனால் வந்து ஆபாசமாகவும் மற்றபடி வந்து அருவரக்கத்தக்கும் வகையில் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை வந்து மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்வதை போல மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், கட்டாயமாக வந்து அவர்கள் தேர்தலில் மிகப்பெரிய பலமான சரியான அடியை இல்லை இடியை கொடுப்பார்கள் அதிமுகவுக்கு. ஆமாம், அப்போ தான் வந்து எடப்பாடி இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து கட்சியை விட்டு நீக்குவார் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.